இந்தியாவில் சம்மர்னாலே ஸ்பெஷல் தான். ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, மாங்காய் வந்துடும், அதே மாதிரி ஐபிஎல்லும் வந்துடும். இப்போ ஐபிஎல் 2025 முடிஞ்சிருக்கு, அதை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் கிரிக்கெட் வந்து ஒரு பாப்புலரான ஸ்போர்ட்ஸு. எந்த அளவுக்குனா இந்தியாவில் ஒரு 10 மாதம் எல்லாம் யுனைட்டடாக இருப்பானுங்க, இந்தியாடா நேஷன்றான்னு இருப்பானுங்க. ஆனால் 2 மாதம் மட்டும் அடிச்சுக்கிட்டு பிரிவானுங்க. என்னோட ஃபேவரட் பிளேயர் வேறு டீமு, உன்னோட ஃபேவரட் பிளேயர் வேறு டீம்னு சொல்லி அடிச்சுப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தோன்னா இந்த ஐபிஎல் தான். இந்த ஐபிஎல் பார்த்தோன்னா இந்தியாவுக்குள்ளே பிரிஞ்சு அவங்கவுங்க ஃபேவரட் பிளேயர்ஸ்லாம் ஒரு டீம் போனனால நம்ம ஃபேன்ஸ்குள்ளே ஒரு வார் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இந்த வருஷம் ஐபிஎல் 2025மே மார்ச் 22லேருந்து மே 21 வரைக்கும் நடக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த ஆப்ரேஷன் சிண்டூர்னால நடுவுலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச்லாம் நடக்கும்போது பஞ்சாப் வெர்சஸ் டெல்லிலாம் நடக்கும்போதே நடுவுலே ஸ்டாப் பண்ணி ஃபேன்ஸ் ஒரு 10 ஓவர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சவுண்டெல்லாம் கேட்குது, வார் இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லி பாதியிலே மேட்சை ஸ்டாப் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்போ தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, அதை பற்றி எல்லாரும் பேசினாங்க. திரும்பி பதிலடி நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நிறைய மேட்சஸ்லாம் ஸ்டாப் பண்ணி இப்போ வந்து ஐபிஎல் நாங்கள் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஐயோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, இதுக்கப்புறம் என்னடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நாளைக்கு எந்த நியூஸுமே இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை, நம்ம ஐபிஎல்லை வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுவோம், எங்கே விட்டோமோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணி ஜூன் 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஏன்னா நிறைய டீமில் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் புது டீமில் ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. அப்படி தான் பார்த்தோன்னா ரிஷப் பந்த் தான் இந்த வருஷம் ஐபிஎல்லே ஹையஸ்ட் பிட் போனவர், 27 crore வரைக்குமே போனார். அவரை பார்த்தோன்னா எல்எஸ்ஜி பிக் பண்ணி அவர் எல்எஸ்ஜி கேப்டனாகவே ஆக்குனாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஸ்ரேயஸ் ஐயர், அவரை வந்து கொல்கட்டாலேருந்து ரிலீஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஷாக் தான். ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் டைம் கப் வின்னிங் கேப்டன் வர அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அவரை பார்த்தோன்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ் எடுத்து 26.75 crores வரைக்குமே அவர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யாரா சம்மந்தமே இல்லாமல் இந்த வெங்கடேஷ் ஐயரை கொல்கட்டாலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரை கொல்கட்டாவே வந்து திரும்பி 23.75 crores எடுத்திருந்தாங்க. அது பார்க்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மற்ற டீம்லாம் வந்து இப்போ சென்னைலாம் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, பெரிய பிஸ்னஸ். அந்த மாதிரி பிரீத்தி சிந்தா வந்து ஒரு டீம் வச்சுருக்காங்களே, அவங்க எப்படி சம்பாதிச்சிருப்பாங்க? இல்லை அவங்க மட்டும் தான் வச்சுருக்காங்களா, இல்லை பின்னாடி பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு எனக்கு எப்பவுமே அந்த டவுட் இருக்குது. ஐபிஎல் 2025 ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தோன்னா ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் தான். ஏன்னா கேகேஆர் தான் வந்து லாஸ்ட் டைம் கப் வின்னிங் சொல்லிட்டு அவங்க ஹோமில் தான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்தது. பட் அது நினச்ச மாதிரி நடக்கல. ஆர்சிபி பார்த்தா வின் பண்ணிச்சு. அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபைட்டை அங்கேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேகேஆர் டீமே ஒரு கேப்பபிளான டீம் தான். ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் கப் வின் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடியுமே 2 times வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அஜிங்கிய ரஹானே தான் கேப்டனாக இருந்தார். அவர் வேற ஒரு மோட்லேயே இருந்தார். ஒரு கேப்டன் நாக்ஸ் ஆடி டீமை நல்லா தான் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க டீமில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தனால அவங்களால இந்த வாட்டி குவாலிஃபை கூட ஆக முடியாமல் டேபிள் 8ல் தான் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த டீம் வந்து சரியான டீம். ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனது 2008ல். அப்போ ஃபஸ்ட்டு கப்பு வின் பண்ணதே இந்த டீம் தான். அதுக்கப்புறம் இந்த டீமுக்கு எந்த லக்குமே இல்லை. கேப்டன்ஸை மாற்றி பார்த்தாங்க, ஜெர்சியை மாற்றி பார்த்தாங்க, பட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த வருஷம் கூட பார்த்தோன்னா நம்ம சஞ்சு சாம்சங் தான் கேப்டன். பட் அவரால் ஃபஸ்ட்டு மேட்சஸ்லாம் ஆடவே முடியல. அவர் வந்து மெடிக்கலி ஃபிட் இல்லாதனால ஆடவும் இல்லை. அதுக்கு பதில் ரியான் பராக் வச்சுருந்தாங்க. அந்த பையன் ஜாலியாக விளையாடி இந்த பையன் இப்போ அந்த பையனோட கேரக்டரே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அவர் முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஹாஃப் செஞ்சுரி போட்டால் அந்த பிஹூ டான்ஸ் ஆடுவார், கேட்ச் பிடிச்சிட்டா செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக அந்த பையன். பட் அவன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னொடனே நிறைய கிரிட்டிசம், கமெண்டேட்டர்ஸ்லேருந்து கிரிட்டிசம், ஃபேன்ஸ்லேருந்து முதல்ல மேட்ச் ஆடு, அதுக்கப்புறம் கிரவுண்டில் ஆடு, அந்த மாதிரி நிறைய கிரிட்டிசம் ஆகி இப்போ அவரோட கேரக்டரே பார்த்தோன்னா ரொம்ப சட்டில் ஆயிடுச்சு. ஒரு 50 அடித்தா கூட அவர் ரொம்ப சைலண்ட்டாக அடா பாவி ஓடி விளையாடுற பையன்டா, அவனை போய் இப்படி அமைதியாக்கி விட்டீங்களேன்ற மாதிரி மாறிட்டாரு. அதே மாதிரி இந்த டீமில் வந்து ஒரு 14 year கிட்ட வந்து எடுத்திருந்தாங்க, வைபவ் சூரியவம்சின்னு. அவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியே பயங்கரமாக இருந்தது. அவரோட ஏஜ் என்னமோ 14 தான், பட் அவர் பார்த்தா அந்த மாதிரி இருக்க மாட்டார், அவர் ஆட்டமும் அந்த மாதிரி இருக்காது. அதனாலே அவர் அண்டர் 17ல் ஆடிட்டு இருந்தார். இப்போ அண்டர் 19 வேர்ல்ட் கப்லையும் செலக்ட் ஆயிருக்காரு. அவரை கூட்டிகிட்டு வந்து ஐபிஎல் ஆட வச்சாங்க. அதுவும் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் ஆட வச்சாங்க. பையன் என்ன கோவத்தில் இருந்தான்னு தெரில, ஃபஸ்ட்டு பால் டெபியூட்டண்ட்டாக இறங்கியே ஃபஸ்ட்டு பாலே 6 அடிப்பான். அதுவே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சு, என்னடா அந்த பையன் இப்படி அடிக்கிறான்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குஜராத் மேட்ச்சில் 35 balls 101 அடிப்பார். அதுவும் ஆப்போசிட்டில் அவ்வளோ பெரிய பாலர்ஸ் இருப்பாங்க, இஷாந்த் சர்மாவெலாம் போட்டு அந்த பையன் அடிப்பார். அடித்தது மட்டும் இல்லாமல் அவர் தான் இப்போ ஐபிஎல்லே செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியும் வச்சிருக்காரு. அவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஆக்ஷனில் வெறும் 30 lakhs தான் இருந்தது. பட் பிட் பண்ணி அவர் 1 கோடி கிட்ட வரைக்கும் வந்திருந்தார். இப்போ வந்து அவர் நேஷனோட ஃபேவரட்டாகவே ஆகிட்டார். ரீசெண்டாக வந்து மோடியை கூட மீட் பண்ணி மோடி வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு, நல்லா பண்ணுங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொன்னாராம், நல்லா பையனை நல்லா விளையாட வைங்க, பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னார் மாதிரி ஆர்டிகல்லாம் வந்திருந்தது. அதே மாதிரி ஃபைனல்ஸ்லாம் அவருக்கு ஒரு அவார்டும் கிடைச்சது, கர்வ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த சீசன் அவார்டும் அவருக்கு கிடைச்சிருந்தது. அதை நிறைய பேர் மீம் போட்டிருந்தாங்க. கார் தான் அவார்டாக கிடைச்சது. நிறைய பேர் மீம் போட்டிருந்தாங்க, பையன் லைசன்ஸ் வாங்கின முன்னாடியே கார் வாங்கிட்டான் அப்படின்லாம். அடுத்தது பார்த்தோன்னா எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. இதில் தான் நம்ம ரிஷப் பந்தை கேப்டனாக எடுத்திருந்தாங்க. இந்த டீமே ஒரு பவர் பேக்டு டீமாக இருந்தது. ஏன்னா நிக்கோலஸ் பூரன்லாம் ஸ்டார்டிங்
ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா அவர் தான் ஆரஞ்சு கேப் வச்சிருந்தாரு, அத்தனை சிக்ஸ் அடிச்சாரு. அவர் தான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ், ஒத்தாலா வந்து 40 சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அந்த டீமே நல்லா தான் ஆடி இருந்தது. பட் அவங்களும் சில நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்க. இதில் என்ன காமெடினா, போன வாட்டி வந்து அந்த டீமில் ராகுல் தான் கேப்டனாக இருந்தார். அவர் தோக்குறப்பெல்லாம் அந்த ஓனர் கூப்பிட்டு வச்சு சரியான திட்டுவார். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் அப்பா எப்படி திட்டுவார் டீச்சர் முன்னாடி, என்ன மேடம் இவன் பண்ண மாட்டேங்கிறானான்ற மாதிரி. மேட்ச் ப்ரெசன்டேஷன் அப்போவே சைடில் கேமரா பார்த்தா அவர் கூப்பிட்டு திட்டிட்டு போகிறார், என்னோட ஆடிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ட்வீட்லாம் போட்டு ராகுலே பர்சனலாக வீட்டில் கூப்பிட்டு லஞ்ச் எல்லாம் கொடுத்த மாதிரிலாம் போட்டிருந்தார். எங்களுக்குள்ள சண்டைலாம் இல்லை, நாங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து ரிஷப் பந்த் மாட்டிக்கிட்டாண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் 27 crore கொடுத்து வாங்கியிருக்காரு. ரிஷப் பந்த் வந்து சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டார்டிங்லாம் அவர் பார்த்தோன்னா ரொம்ப சிங்கிள் டிஜிட்ஸ்லாம் அடிச்சிருந்தாரு. அவர் மாடியிலேருந்து அவர் ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போதே இன்னைக்கு செத்தாண்டா ரிஷப் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க டீமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் 7th பிளேஸில் தான் முடிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த டீம் வந்து ஒன் சைடட் மாதிரி தான், அடித்தா அடிப்போம் இல்லைனா அடிக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எவ்வளோ பெரிய டோட்டலாக இருந்தாலும் இவங்க முன்னாடி ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 3 பேட்டிங் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு நின்று கொடுத்துட்டாங்கனாலே அவ்வளோதான்டா, இன்னைக்கு எந்த பவுலர்ஸ் இருந்தாலும் பொழக்க போகிறாங்கன்னா அந்த மாதிரி அவங்க தான் வந்து ஹையஸ்ட் ரன் சேஸ்லாம் ஈஸியாக பண்ணி முடிப்பாங்க. ஒரு 17 ஓவர் 18 ஓவர்ஸ்லேயே அடிப்பாங்க. பட் அவங்ககிட்ட என்ன மிஸ்டேக்னா, பவுலிங் வந்து சரியாகவே இருக்காது. வெறும் பேட்டிங்கில் மட்டும் போட்டு கண்ணாப்பினா அடிப்பாங்க, பவுலிங்கில் சொதப்பிடுவாங்க. அந்த டீமெல்லாம் ஒரு வாட்டியாச்சும் ஐபிஎல் வின் பண்ணிடாதான்னு நிறைய ஃபேன்ஸ் ஏங்கியிருப்பாங்க. பிளேயர்ஸ்க்காகலாம் இல்லை, அந்த காவியாக்காக. அந்த காவியா ஒரு மேட்ச் அப்போ ஊன்னு வாங்க, தோத்தாங்கன்னா அப்படிலாம் பயங்கரமாக ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்காகவாச்சு அந்த பிள்ளைய அழ வைக்காதீங்கடா, ஜெயிக்க வைங்கடான்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அடுத்தது பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்களுமே ஒரு நல்ல டீம் தான். ஸ்டார்டிங்லாம் இவங்க தான் ஓகே, இவங்க டாப் 4ல் வந்துருவாங்க போல், பேட்டிங் பயங்கரமாக இருக்குது, டீம் பயங்கரமாக இருக்குது, பவுலிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நல்லா தான் போயிட்டு இருந்தது. நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன். நல்லா போய் இந்த மேட்ச் சார், இந்த கேஎல் ராகுல் ஒரு 100 அடிச்சுட்டு காந்தாரா செலிப்ரேஷன் பண்ணுவார், இது என்னோட கிரவுண்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த டீமே அப்படியே ஊற்றிக்கிச்சு, சரியாகவும் ஆடவே இல்லை. அது ஆர்சிபி கூட தான் பண்ணுவார். திரும்பி ஆர்சிபி டெல்லி கூட ஆடி வின் பண்ணுவாங்க. அப்போ வந்து விராட் கோலி அவரை மார்க் பண்ணியிருப்பார். ஒரு பிரசன்டேஷனில் போய் நின்றுட்டு எதை இப்படி பண்ணி, என்னது இப்படி பண்ணி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு போ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்தது பார்த்தோன்னா குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த டீம் வந்து ஒரு பவர் பேக்கான யங்ஸ்டர்ஸ் டீம்ஸ். எல்லாருமே பார்த்தோன்னா சின்ன சின்ன பசங்க தான் இருப்பாங்க. ஆடுறதுமே செம்மையாக இருந்தது. இவனுங்க ஒரு வேளை கப் அடிச்சிருவானுங்க போல, ஏன்னா பயங்கரமாக ஆடுவாங்க. அந்த ஸ்டார்டிங் 3 பேரே பயங்கரமாக இருக்கும். சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் சோலோவாக நின்று இந்த ஒன் டேலலாம் பார்த்துருப்போம், 2 ஓப்பனர்ஸ் மட்டுமே நின்று முடிப்பாங்க. அதே மாதிரி 200லாம் ஈஸியாக 2 ஓப்பனர்ஸ் மட்டுமே நின்று அடிச்சிருந்தாங்க. சரி இவங்க தான் வந்துருவாங்க போலன்னு நினச்சேன். பட் ஒரு சின்ன எரர்னால மும்பை கிட்ட தோத்துருவாங்க. பட் இங்கே இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். ஏன்னா இங்கே இருந்த சாய் சுதர்ஷன் தான் ஆரஞ்சு கேப்பும் வின் பண்ணுவார். ஹையஸ்ட் ரன் இந்த சீசனில் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி எமர்ஜிங் பிளேயரும் அவார்டும் இவர் தான் வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி பர்பிள் கேப் வின்னரும் இந்த டீம்லேருந்து தான் வாங்கியிருப்பார். பிரசித் கிருஷ்ணா தான் வாங்கியிருப்பாரு. அதோட காமெடி என்னன்னா, இந்த டீமில் தமிழ் பிளேயர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இந்த சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஷாருக் கான் இவங்கலாம் பார்த்தோன்னா தமிழ் பிளேயர்ஸே நின்று ஆடிட்டு இருப்பாங்க. அது பார்க்கும்போதே நல்லா இருந்தது. பட் இவங்களால வந்து வின் பண்ண முடியல, குவாலிஃபையர்லேயே அனுப்பிட்டாங்க. இந்த சாய் சுதர்ஷன் தான் இனிமேட்டு ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபைனல்ஸ்லேயே வந்து அவ்வளோ அவார்டு வாங்கிட்டு போயிருந்தாரு. நம்மளே உட்காந்து எண்ணிருந்தோம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்ட்டு வரிசையாக வந்து அவார்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் இனிமேட்டு ஃபியூச்சராக இருப்பார் அப்படின்ற மாதிரி. அவரோட கன்சிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா மேட்ச்லையும் மினிமம் ஒரு 30+ ஆச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் ஆனனால அவருக்கு ஒரு டெஸ்ட்லேருந்து ஒரு காலும் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம மக்களோட ஃபேவரட்டான சிஎஸ்கே தான், சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த வருஷம் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு சரியான பேட் இயர் தான். ஏன்னா அவங்க இது வரைக்கும் 10th பிளேஸில் முடித்ததே கிடையாது. ஒன்று குவாலிஃபை ஆவாங்க, இல்லைனா ஏதாவது பிளேஸில் இருப்பாங்க. பட் இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே செத்துருச்சுனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் சென்னை வர்சஸ் மும்பை எல் கிளாசிக்கோன்னு சொல்லி பயங்கர பீக் இருந்தது. அப்போ மும்பை தோத்தோடனே சொன்னானுங்க, இந்த வாட்டி சென்னை தான்டா, மும்பைலாம் அவ்வளோதான் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி. நம்ம வேறு அந்த ஸ்டேடியம் பக்கத்துலலாம் போயிருந்தோம். அவன் தல்ல ப்ரோன்லாம் கத்திட்டுலாம் போனால் அடிச்சாண்டா ஐபிஎல் இந்த வாட்டி சென்னை நினச்சோம். பட் சென்னை வந்து சரியான ஃபார்ம்லே இல்லை. அதே மாதிரி சென்னையோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வாட்டி ரொம்ப போராக இருந்தது. நிறைய மீம்ஸ்லாம் போட்டாங்க, என்னடா இப்போ இன்டென்ஷனோட இந்த கேம் தோக்கணும் அவ்வளோதானே, இருன்னு சொல்லி ஒரு 200 அடிச்சு தோத்துருவாங்க, என்னடா இப்போ புது பிளேயர்ஸை வச்சு தோக்கணுமா அப்படின்ட்டு புது பிளேயர்ஸை கூட்டிகிட்டு வந்து அந்த மேட்சும் தோத்தாங்க. என்ன இப்போ தோனியை கேப்டனாக போட்டு தோற்று காமிக்கணுமா அப்படின்னு பார்த்தா ருத்ராஜ் பாதியிலே போயிட்டு தோனி கேப்டன்சி எடுத்தார், அப்போவும் தோத்தாங்க. இந்த மாதிரி இந்த வாட்டி சென்னைக்கு வந்து சரியான ஃபார்ம்லையும் இல்லை, நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. பட் கடைசியாக தலை என்ன சொல்லிட்டு போனார்னா, இந்த வாட்டி நாங்கள் எல்லா மிஸ்டேக்ஸும் பார்த்துக்கிட்டோம், இந்த வாட்டி ஒரு டீமை ரெடி பண்ணி அடுத்த வருஷம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ருத்ராஜ் வந்தார்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தலையோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கேட்கும்போது அவர் எப்போவுமே ஒரு
டாட் மாதிரி தான் வச்சுட்டு போவார். ஒன்று இருக்கேன்னு சொல்ல மாட்டார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். தலைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க கால் வலின்னு. பட் அவருமே அதான் சொன்னார், எனக்கு இன்னும் ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்குது, இந்த வருஷத்துலேயே 2 மாதம் மட்டும் தான் கிரிக்கெட் ஆடுறேன். ஸோ நான் ஊருக்கு போவேன், ராஞ்சிக்கு போவேன், போயிட்டு பைக் ரைடு பண்ணுவேன், வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் உடம்பு எப்படி கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நான் அடுத்து ஐபிஎல்ல வருவேன். நான் இப்போ முடிச்சிட்டேன்னு சொல்ல, நான் திரும்பி வருவேன்னு சொல்ல, டைம் டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்தது பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ். இதுதான் என்னோட ஃபேவரட் டீம். இதுதான் ரியல் கடப்பாரை. ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ண உடனே எல்லாம் சொன்னாங்க, அவ்வளோதான் மும்பை, என்னடா இது டே ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டே இருக்கீங்களா, என்னடா இந்த வாட்டியும் சாமிக்கு விட்டேன்னு சொல்லுவீங்களாடான்னு போட்டு பயங்கர ட்ரோல். அதே மாதிரி பார்த்தோன்னா மும்பையும் 9th பிளேஸ் தான் இருந்தாங்க, 9th 10th தான் இருந்தாங்க. எனக்கே ஐயோ இந்த வாட்டி மும்பை சரியில்லை போல இருக்கே அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் த ரியல் கடப்பாரை யாருன்னு இவங்க தான் காமிச்சாங்க. 9th பிளேஸ்லேருந்து அவங்க எல்லாரையும் அடித்து அப்படியே ஸ்ட்ரீக்காக 5 in a row 6 in a rowன்ற மாதிரி வின் பண்ணி குவாலிஃபயர்லேயும் வந்து எலிமினேட்டர் வரைக்குமே வந்தாங்க. இந்த டீம் வந்து ஒரு பவர் பேக்டான டீம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மும்பை ஜெயிச்சிச்சுன்னா அம்பானிடா அம்பையர்டா அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும். பட் இருந்தாலுமே நமக்கே லைட்டாக அப்படி தான் இருக்கும், ஒரு ஆள் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அம்பையர்லாம் டெசிஷன்ஸ் டக்குன்னு கொடுத்துருவாங்க. மற்ற டீம்லாம் பட்டினா அப்படியே கம்மன் இருப்பாங்க, இதெல்லாம் டக்குன்னு கொடுத்துட்டு அம்பையர் இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான டீம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு பவர் பேக்கான டீம். ஏன்னா இப்போ இந்தியன் பிளேயர்ஸில் ஆடுற பாதி பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸில் ட்ரெயின் ஆனவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. பும்ரா இருக்கட்டும், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி பவர் பேக் பிளேயர் ஃபுல்லாகவே மும்பை இந்தியன்ஸ் கைடன்ஸில் தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட ஸ்கவுட்டிங் டீமுக்கு ஒரு தனி கிரெடிட்ஸே கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற லீக்கில் போயிட்டு ஒரு பெரிய பிளேயர்ஸ் எடுத்து இவங்க வளர்க்கவே மாட்டாங்க. இவங்க மற்ற ஸ்டேட்ஸுக்குலாம் போய் ஒரு ஸ்கவுட்டிங் டீம் வச்சு யார் அங்கே பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து இவங்களோட டீம் கூட, இவங்க நிறைய கிளப்ஸுக்கெலாம் டீம் வச்சுருக்காங்க, அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ண விட்டுட்டு ஐபிஎல் கூப்பிட்டு வராங்க. விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பையன், அவங்க ஊரில் ஏதோ ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்த பையனை பார்த்து செலக்ட் பண்ணி இவங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு இவனை கூட்டிகிட்டு போய் இவங்களோட சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டீம் கூட அனுப்பி ரஷீத் கான் இந்த மாதிரி பெரிய பெரிய பவுலர்ஸ் கூட ட்ரெயின் பண்ணி அந்த பையன் சென்னை மேட்ச்சில் வந்து ஆடினா சூப்பராக விக்கெட் போட்டு யாரா இந்த விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற மாதிரி ஊரே திரும்பி பார்க்க வச்சான். அதே மாதிரி அஸ்வினி குமார்னு ஒரு பிளேயரை கூப்பிட்டு வந்து அவன் எலிமினேட்டரில் 18th ஓவர் வரைக்குமே போட்டான். ஸோ இந்த மாதிரி ஸ்கவுட்டிங் டீம் பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த வாட்டி கடப்பாறை டீமால் வின் பண்ண முடியல, பஞ்சாப் டீம் கிட்ட வந்து தோத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தோன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ். இந்த டீம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. இதுவுமே 18 இயர்ஸாக கப் அடிக்கல. பட் இதை பற்றி யாரையும் பெருசாக பேச மாட்டேறாங்க தெரியல. ஏன்னா இதில் வந்து கேப்டன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க, பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த டீம் இருக்குன்னு தெரியறதுக்கு ரீசனே பிரீத்தி சிந்தா தான். அந்த ஸ்டேடியத்தில் நின்று அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்க்கே நீங்கள் மேட்ச் எல்லாம் ஆடாதீங்க, அவங்கள மட்டும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் கியூட்டாக இருக்கும். இன்னும் அவங்க வந்து பார்க்க செம்ம அழகாக இருப்பாங்க. அந்த டீமில் ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். என்னடா இது இவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க, இவர் தான் லாஸ்ட் டைம் ஐபிஎல் வின்னர், இந்த வாட்டி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவார்னு நினச்ச மாதிரியே பார்த்தோன்னா மனுஷன் சூப்பராக ஆடிட்டு வந்தான். சைலண்ட்டாக ஒரு கேப்டன்சியை பண்ணி கூட்டிகிட்டு வந்து டேபிள் டாப்பில் வச்சார். டேபிள் டாப்பில் வச்சது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பேர் போனவர் பார்த்தா ஆட்டிடியூடுக்கு தான். ஏன்னா ஒரு பபுள் ஒரு சூயிங் நம்ம போட்டுட்டு அப்படியே லெத்தாஜியாக நடந்து வந்துட்டு இருப்பார். நம்ம ஹர்திக் பாண்டியா பண்ணும்போது கொஞ்சம் காண்டாக இருக்கும், ஆனால் இவர் பண்ணும்போது நீங்கள் கண்ணாடி போட்டுங்க ஸ்ரேயஸ் அந்த மாதிரி இருக்கும். நிறைய மீம்ஸ்லாம் கூட வரும், ஐயர்லேயே நான் ரவுடி ஐயர் ஆக்கும் அப்படின்ற மாதிரி. எலிமினேட்டரில் ஒரு நாக் ஒன்று ஆடுவார், பும்ராவெல்லாம் யாக்கரை தட்டி 3rd மேனில் 4 போகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கேப்டன்சி. நினச்சேன் நானே இந்த வாட்டி பஞ்சாப் தான் போல இருக்குது, இந்த வாட்டி பஞ்சாப் அடிக்கும், பிரீத்தி சிந்தாவை கட்டி பிடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் பஞ்சாபாலையும் வின் பண்ண முடியல. கடைசியாக தான் சார் வந்தான் விநாயக் அப்படின்ற மாதிரி. இந்த வருஷம் ஐபிஎல் வின் பண்ணது பார்த்தோன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஆர்சிபி தான். ஸோ இவங்களோட வெயிட் வந்து ரொம்ப பெரிய வெயிட். 18 வருஷமாக ஒரு டீமை எவன் எப்படிலாம் ட்ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி ட்ரோல் பண்ணால் பொம்பளை கப்பு, லாலிபப்பு, குருசாமி அப்படி இப்படின்னு பார்க்குறவங்களாம் கப்பு இருக்கா, கப்பில்னா பேசாத, கிளம்பு 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 அப்படின்ற மாதிரி பயங்கரமான ட்ரோல். சென்னை ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தோன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்சிபியை பேசவே விட மாட்டானுங்க. வரும்போது ப்ரோ பொம்பளை கப்பு ப்ரோ இந்தாப்பா லாலிபப் சாப்பிட்டு போன்ற மாதிரி பயங்கர ட்ரோலாக இருந்தது. எப்படி தான் அவனுங்க சமாளிச்சிருந்தானுங்கன்னே தெரில. பட் அதுக்கு பதிலடி பெங்களூர் மேட்ச் நடக்கும்போதெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுலாம் ஓட விட்டுருக்காங்க. இந்த டீம் வந்து சாதாரணமெல்லாம் வின் பண்ணல. நம்ம சொல்கிற முடியாது லக்கில் அடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே அவங்களோட டாமினேஷன் காட்டினாங்க. இவங்க செம்ம பேட்டிங்காக இருந்தானுங்க. பட் பொழக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கிங் கோலி இருக்கார், அவர் சேஸ் மாஸ்டர், அவர் தான் ஐபிஎல்லே ஹையஸ்ட் ரன் கெட்டர் இந்த சீசன், 900+ ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி அவரோட உழைப்பு எல்லாமே இந்த ஆர்சிபிக்கு போட்டிருக்காரு. ஸோ லீக்ல கூட இவங்க அழகாக டாமினேட் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்லேயே வந்தாங்க. டேபிளில் கூட 2nd பிளேஸ் தான் இருந்தாங்க. பாயிண்ட்ஸ் படியா இல்லை, வெறும் ரன் ரேட்னால 2ல இருந்தாங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட்டும் செகண்டுக்கும் ஒரே பாயிண்ட் தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் ஃபைனலே நடந்தது.
பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி சரியான மேட்சாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி குவாலிஃபயர்லேயே பஞ்சாப் ஆர்சிபி தான் ஆடினாங்க. அப்போவே பார்த்தோன்னா ஸ்ரேயஸ் ஐயர் திமுறா சொல்லியிருந்தார், நாங்கள் பேட்டில் தான் தோற்றோம், இன்னும் வார் தோக்கல, இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார். ஆர்சிபி வந்து செம குஷியானாங்க. ஏன்னா 2வது வாட்டி இப்போ தான் அவங்க ஃபைனல் வராங்க. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் ஃபைனலும் ஜெயிச்சது இல்லை, அவங்களுக்கு அந்த கப்புன்றதும் கிடையாது. ஏன்னா பொம்பளை கப்புன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா உமன்ஸ் டீம் பெங்களூர் தான் கப் வின் பண்ணிங்க, ஈசாலா கப் நம்தே இல்லை இனிமேல் நம்து அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல. விராட் கோலியும் பாவம் ஏங்கிட்டு இருந்தார். பட் நேற்று மேட்ச் பார்த்தோன்னா செம்ம ஃபயராக இருந்தது. ஸ்டார்டிங்லாம் பார்த்தோன்னா பவுலிங் டைம் அப்போ பஞ்சாப் தான் ஓரளவு வின் பண்ணுமோன்னு அவங்களோட அக்ரெஷன் அவ்வளோ தெரிஞ்சது. ஒரு பாலுக்குமே அவங்க அவ்வளோ அக்ரெசிவாக இருந்தது. பட் விராட் கோலி அவரோட பெஸ்ட்டை எப்போவுமே கொடுத்துட்ருப்பார். போன மேட்ச்சில் கூட பார்த்தோன்னா 43 வரைக்கும் அடிச்சிருந்தாரு. ஆப்போசிட் சைடில் வந்து என்ன தான் ஸ்ட்ரோக் ஆடினாலும் இவர் வந்து பொறுமையாகவே ஆடி ஓகே நான் ஒரு ஸ்டெபிலிட்டியாக ஆடணுன்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தார். இந்த கமெண்ட்ரியும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, விராட் கோலி கடைசி வரைக்கும் நின்றாதான் இந்த மேட்ச்சில் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 190 டார்கெட் செட் பண்ணாங்க. சரி 190 பஞ்சாபுக்கு போனாடி 203 ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு இப்படி நடந்து போனார். இந்த வாட்டி அடிச்சிருவானுங்க போல இருக்கு, பஞ்சாப் தான் போல அப்படின்னு நினைக்கும்போது இங்கே ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து ஒரு மேஜிக்கே பண்ணிட்டாங்க. ஜோஷ் ஹேசல்வுட்டெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாரு. புவனேஸ்வர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருந்தாரு. ஆனால் என்ன ஒரு ஏமாற்ற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் அடிப்பார்னு பார்த்தா ஒரு ரன்லேயே அவுட் ஆகிட்டார். அதுதான் மேட்ச் டர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்தது. ஸோ மேட்ச் ஒரு 16 ஓவர்ஸ்க்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஓகே ஆர்சிபி சைடு தான் மேட்ச் சாயிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் சஷாங்க் சிங் வந்து ஒரு ஹோப் கொடுத்திருந்தார் பஞ்சாபுக்கு, நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. 18 ஓவர்ஸ் வரைக்குமே கொஞ்சம் இருந்தது, அடிச்சிருவானுங்களோ, ஏன்னா அவர் ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அடிச்சிருவாங்க போல இருக்குன்னு. ஏன்னா கடைசி 6 பால்ஸுமே பஞ்சாப் சைடு தான் மேட்ச் இருந்தது. ஏன்னா ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான், அதுவும் சஷாங்க் சிங் தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். அவர் வேற இந்த மேட்ச் வின்னிங் நாக்ஸ்லாம் நிறைய வாட்டி ஆடி காமிச்சிருக்காரு. ஸோ வின் பண்ணுறாங்கன்ற மாதிரி பயங்கர க்ளோஸாக போயிருந்தது. விராட் கோலி எல்லாமே பயங்கர ப்ரெஷரில் இருந்தாங்க. அது இல்லாமல் ஸ்பெஷலாக என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி ஏபி டிவிலியர்ஸ் நிறைய முன்னாடியே சொல்லியிருந்தார், இந்த வாட்டி ஆர்சிபி தான் கப் அடிக்கும், நான் ஃபைனலில் பாருங்கள் நான் உங்கள் கூட வந்து நிற்பேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கரெக்டாக பார்த்தோன்னா அவர் விராட் கோலி நிற்கிற பவுண்டரி ரோப் கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. கேமரா ஃபோக்கஸ் ஃபுல்லாக விராட் கோலி ஏபிடி தான். விராட் கோலி திரும்பி ஏபிடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு பால் பார்த்தோன்னா அவர் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணுறார் சஷாங்க் சிங். அப்போவே எல்லாருக்கும் நர்வஸ் ஆகிடும், ஓகே நம்ம வின் பண்ண போகிறோம்னு. செகண்ட் பாலும் டாட் பால் ஆனோடனே அவ்வளோதான், விராட் கோலி இப்படி கையை வச்சு கிரவுண்டில் அழ ஆரம்பிச்சிருவார். உடனே ஏபிடியை சொல்லுவார் வின் பண்ணிட்டோன்னு. அப்போயே சொன்னார் விராட் கோலி, எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது, நான் அநேகமாக அழுதுருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். பார்த்தா அதே மாதிரி இப்படி கை வச்சு அழ ஆரம்பிச்சவர். இப்படி கையெடுத்து பார்த்தா விக்ஸ் விளம்பரத்தில் வர மாதிரி மூக்கெல்லாம் ரெட் ஆகிடும், காதெல்லாம் ரெட் ஆகிடும், அவ்வளோ எமோஷன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் சஷாந்த் சிங் என்ன தான் 6-4 அடித்தாலும் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு விராட் கோலி அழுவுறது, அந்த சீன்ஸ் பார்க்கும்போதே நமக்கு பயங்கர எமோஷன்ஸாக இருந்தது. கடைசி ஓவராக அந்த சஷாந்த் சிங் அவர் பாட்டு 6 அடிச்சு தள்ளுறாரு. ஆனால் எவனுமே அதை பற்றி எவனுமே நோட் பண்ணல, எல்லாம் செலிப்ரேஷன் மோடில் தான் இருந்தாங்க. அவரை காட்டக்கூட இல்லை, அவர் அடிச்சுட்டு இப்படி குனிஞ்சு போனவர் தான். அதுக்கப்புறம் அவர் எங்கன்னு கூட காட்டவே இல்லை, அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருந்தது. இந்த செலிப்ரேஷனுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஒரு 18 வருஷம் வெயிட்டிங் தான். ஏன்னா எல்லாருமே போட்டு ட்ரோல் பண்ணியிருந்தோம். விராட் கோலிக்கிட்டையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாறிடுங்க, ஏன்னா விராட் கோலிக்கிட்ட நிறைய கப் இருக்குது, வேர்ல்ட் கப் இருக்குது, அண்டர்-19 வேர்ல்ட் கப் அவர் கேப்டன்ஸில் வின் பண்ணார், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, T20 அந்த மாதிரி ஏகப்பட்ட கப் இருக்குது. பட் இந்த ஐபிஎல் கப் மட்டும் இல்லை. நிறைய பேரும் சொன்னாங்க. பட் விராட் கோலி சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து கப்பெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த மாதிரி பிரைஸ் கேஷ் எல்லாம் முக்கியம் இல்லை, என்னோட லாயல் எப்போவுமே ஆர்சிபிக்கு மட்டும்தான் இருக்கும். நான் ஆர்சிபிக்காக எல்லாமே கொடுத்தேன், என்னோட யூத்தை கொடுத்தேன், என்னோட ப்ரைம் டைமை கொடுத்தேன், இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேன். நான் இந்த ஐபிஎல் விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட என்னோட கடைசி மேட்ச் நான் ஆர்சிபியில் மட்டும்தான் ஆடி இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்சிபிக்கே ஒரு லாயலாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி இன் அ ஃப்ரான்ச்சைசி ஃபார் 18 இயர்ஸ். அதே மாதிரி முன்னாடியே நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆர்சிபி தான் கப் அடிக்கும். ஏன்னா இது ஐபிஎலோட 18th எடிஷன், விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18th. நேற்று மேட்ச் நடந்த அந்த 3-6-20-25 அதை கால்குலேட் பண்ணாலும் 18th. ஸோ யூனிவர்ஸே நமக்கு சொல்லுது 18 தான் இந்த வாட்டி வின் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருந்தது. வின்னிங் செரமனிலாம் கூட ரஜத் படிதர் கூட சொல்லியிருந்தார், இந்த மாதிரி விராட் கோலி வந்து அவரோட எல்லாமே கொடுத்துருக்காரு, அவர் லாயலாக இருந்திருக்காரு, அதனாலே நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இவரும் சொன்னார் ஈசாலா கப் நம்தே இல்லை இனிமேல் ஈசாலா கப் நம்து அப்படி சொல்லி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. நமக்கு தெரியும் எல்லா பிளேயர்ஸும் அந்த மேட்ச்லாம் முடிஞ்சு பஸ்ஸில் போகும்போது ஃபேன்ஸ்லாம் நின்று கையெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ குருணால் பாண்டியா விராட் கோலி கிட்ட சொல்லுவார், சார் எவ்வளோ கிரேஸியாக இருக்காங்க பாருங்கள் சார், இந்த டைமில் இவங்க நமக்காக நின்றுட்டு இருக்காங்க, நம்ம இதுக்காகவே இந்த டைம் இவங்களுக்கு கப்படிச்சு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அப்போவே சொன்னார். இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு ரீசனும் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருப்பார். ஒரு 2 க்ரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்து 15 ரன்ஸ் நம்ம தான் கன்சீட் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஃபைனலில் 2 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர். அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கப்பெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ பெங்களூர் சைடில் பார்த்தோன்னா பயங்கர செலிப்ரேஷன். நேற்றே நிறைய வீடியோஸ்லாம் வந்தது. பெங்களூர் பார்த்தோன்னா தீபாவளி மாதிரி அங்கங்கே
அங்கங்கே பட்டாசு போட்டு வெடிக்கிறது, ஃபேன்ஸ் ரோட்டில் கத்திக்கிட்டு போகிறது அப்படின்னு பயங்கர செலிப்ரேஷன். சிஎஸ்கே ஃபேன்ஸோ மும்பை ஃபேன்ஸ்லாம் இன்ஸ்டா பக்கம் போகவே முடியாது, அடிச்சு பிடிச்சி துவச்சிட்டு இருப்பானுங்க, ஈசாலா கப் நம்தேடா அப்படின்லாம். அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தானுங்க, 18ஆம் படியில் வெற்றி பெற்ற ஆர்சிபி அப்படின்ற மாதிரி. எல்லா பிராண்ட்ஸுமே வந்து இப்போ ஆர்சிபியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ பெங்களூரே ரொம்ப குஷியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்துலேயும் வந்து ஆடு கொடுத்துருந்தாங்க, நியூஸ் பேப்பர்லலாம் ஃப்ரண்ட் ஆடு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நத்திங் ஃபோன் வந்து நாங்கள் முன்னாடியே இது பிரிண்ட் பண்ணிட்டோம், ஏன்னா ஆர்சிபி தான் ஜெயிக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்க. செம்ம குஷியாக இருக்காங்க போல பெங்களூரே வந்து. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட ஹாலிடே வேணும்னு கேட்டுட்டுலாம் சுற்றிட்டு இருக்காங்க. சென்னை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வருத்தம் தான், அச்சா என்னடா ஆர்சிபி வின் பண்ணிச்சே அப்படின்னு. பட் எந்த டீம் ஃபேனாக இருந்தாலும் ஆர்சிபி வின் பண்ணுறதை விட அந்த விராட் கோலின்ற ஒரு நேம் வின் பண்ணது தான் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவரோட உழைப்பு எல்லாமே கொடுத்துட்டாரு. ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருக்கட்டும், மேட்ச் வினிங் நாக்கில் இருக்கட்டும், இந்தியாவுக்குமே சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஆர்சிபிக்கு அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்காரு. கடைசியில் அந்த மனுஷன் கையில் ஒரு கப்பை கொடுங்கடா. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி மட்டும் வின் பண்ணியிருந்தா பரவாயில்ல, வின் பண்ண உடனே அவங்களோட எக்ஸ் டீம்மேட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஏபிடி வில்லர்ஸ் வந்திருந்தாரு, கிறிஸ் கேல் வந்திருந்தாங்க. இவங்க 3 பேருமே அந்த கப்பெல்லாம் பிடிச்சது வந்து ஒரு செம்ம பெரிய மொமெண்ட்டாக இருந்தது. ஏபிடி வில்லியர்ஸ் கப்பே வின் பண்ணதில்லை, அவருக்கு இந்த கப்பை கையிலலாம் கொடுத்தது வந்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே ஹாப்பியாக தான் இருந்தது.